அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வல்லார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கவியம் ராமலிங்கவியம் ராமலிங்கவியம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடரில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியின் துணையோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடர்களின் நோக்கம், வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றால், அவர் நமக்கு சொன்ன அறிவுரைகள் என்னென்ன, நாம் செய்ய வேண்டியது என்னென்ன என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து பயிற்சி செய்து அவர் போல் நாமும் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடிகளே சரணம். ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். வணக்கம் சாமியே, வணக்கம். வணக்கம் 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 சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி சாமி, வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை பெறலாம். நம்ம இப்ப கடவுள் வழிபாடு பார்த்துக்கிட்டு வரோம். கடவுள் வழிபாடும் முக்கியமா செய்யணுமா, வள்ளலார் செஞ்சாரா அப்படின்னு பல வாரங்களாக பார்த்துக்கிட்டு வரோம். சொல்லுங்க கொஞ்சம். உண்மையிலேயே பெருமான் பக்தி பண்ணினார், பக்தி பண்ண சொன்னார், பக்தி எழுதியிருக்கிறார். பாட்டெல்லாம் நிறைய, எவ்வளவு பார்த்தாலும் விடியாது. அவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு. இதை நம்ம அவ்வளவு பாட்டை பார்க்குறோம். இப்படி பார்த்துட்டே பார்த்தா மக்களுக்கு போர் அடிச்சு விடுமான்னு நீங்க வந்துருக்கோம். பக்தியே தெரியாங்க அப்படின்னு சொல்லி. பக்தி நம்ம அரைச்சமாவே அறிக்கலையே. நம்ம ஒவ்வொரு இதுலயும் வேற வேற, ஒவ்வொரு பாடல்லையும் வேற வேற கருத்துக்கள், அதுல இருந்து தொடர்பு விஷயம் எல்லாம் பாக்குறோம்ல. எப்படி பக்தி பண்ணணும்னு காட்டுறோம். பெருமாள் எப்படி பண்ணாரு, எப்படி பண்ண சொன்னாரு காட்டுறோம். மக்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எத்தனையோ விதம் இருக்கு. ஆமா, இப்ப போன வாரம் சாமி எப்படி அருளை கேட்டு வாங்கணும் அப்படின்னு பாக்குறோம். இது போரிங் அடிக்குது அப்படின்னு நினைச்சாங்கனாக்க உறுப்பு இல்லாதவங்க நினைப்பாங்க. இல்ல பக்தியத்தினால பாருங்கன்னு சொல்றேன். ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. இது ஒரு பகுதி தானே. சரி வாங்க பாப்போம். ஓகே சாமி, நீங்க மத்த கதையை பேசிட்டு இருக்கோம். நம்ம இப்ப வாங்க பாட்டுக்கு போவோம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாட்டு? என்ன நான் நம்பர் சொல்றேன், நம்பர் சொல்றேன். நான் கண்டுபிடி பாருங்க. 66666 66666 6ஆம் திருமுறை 6வது பதிகம் 66வது பாட்டா? இல்ல 6ஆம் திருமுறை 66வது பதிகம் 6வது பாட்டா? கரெக்ட். ஆறு 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 ஆபத்தான நம்பர் ஆச்சு. இல்ல உங்களுக்கு எப்படி நல்ல மாதிரி வருது? எனக்கு நல்ல இது மாதிரி என்ன வருது? வரிசையா ஏன் தம்பி வராது? இது ஆன்லைன்ல தானே இருக்கு. நான் எப்படி எடுக்கிறீங்க தம்பி? திருவருட்பான்னு போடுங்க, வரும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரிதான் வரும். வாய்மட்டில் சொல்கின்ற வார்த்தை அன்று இது என் மனமுத்து சொல்லிய வாய்மை முக்காலும். தாய்மட்டில் சரியா? வாய்மை நிறுத்தணும். ஓ, வாய்மட்டில் சொல்கின்ற வார்த்தை அன்றி இது என் அன்று நிறுத்தணும். அன்று அன்றின்றியே அன்று நிறுத்திட்டு என் மனத்திலே வாய்மை. வாய்மட்டில் சொல்கின்ற வார்த்தை அன்று இது என் மனமுத்து சொல்லிய வாய்மை. அவ்வளவு வாய்மை. முக்காலும் தாய்மட்டில, முக்காலும் தாய்மட்டிலா இல்ல முக்காலும் தனியா நிறுத்திடுமா? முக்கால் நிறுத்தி சொல்லணும். ஏன் வாய்மை முக்காலும் படிக்க கூடாது? தேராது, தேர்வாரு வாய்மை முக்காலும். ஓ, தாய்மட்டில் அன்று என் தந்தையும் குருவும் சாமியும் ஆகிய தனிப்பெரும் தகையில் ஆய்மட்டில் என் உடல் ஆதியை உமக்கே அன்புடன் கொடுத்தனன் ஆண்டவரே நீர்
எய்மட்டில் எப்படி எயினும் செய்து கொள்கிறீர் எனைப்பள்ளி இழப்பி மெய்யின்பம் தந்தீர். இது எல்லாமே அப்படிதானே வரும் இந்த பாட்டு. செய்ய அதே சேர்ந்து படி பார்த்து படிங்க. செய்ய தான் இருக்காங்க. நீங்க செய்தி உங்களுக்கு பேர் படிக்கிறீங்க. செய்து கொள்பீரா படிச்சேன். ஆமா. எய்மட்டி எப்படி ஆயினும் செய்து கொள்கிறீர். இங்க இல்ல இங்க இருக்கு அது மாதிரி எப்படி ஆயினும் செய்து கொள்கிறீர் இருக்கா இல்லையே. நான் ஏன் அப்படி பிடிக்கிறேன். செய்து கொள்கிறீர் இருக்க அது அப்படியே சமே. இது 1வது பாட்டு இருக்குல்ல, அது அப்படியே மத்த பாட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணி விட்டேன். ஒரே பெட்ரோல் இருக்கிறதுனால ஏஐ மாதிரி வேலையை பார்த்து விட்டேன். எய்மட்டில் எப்படியேனும் செய்கிறீர் எனைப்பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. சொல்லுங்க. நான் வாய மட்டும் சொன்னாலே நான் வாயில சொல்ற நினைச்சுக்காதப்பா. வாயில சொல்ற வார்த்தை இல்ல, என் மனமுத்து சொல்லிய வாய்மை உண்மை. வாயில வாய்மை சொன்னார் பாருங்க. வாய்மைன்னா வாயில ஒரு உண்மை. சரி, வாயில சொல்ற வாயால சும்மா சொல்ற நினைக்காத. என் மனமொத்து சொல்லிய வாய்மை முக்காலத்திலையும் தாய் மாத்திரம் இல்ல, தாய் முக்காலும்னா முக்காலத்திலயுமா? ஆமா. முக்காலத்திலையும் தாய் மட்டும் நன்றி. தாய் மாத்திரம் இல்ல, தாயும் என் தந்தையும் குருவும் சாமியும் ஆகிய தனிப்பிறந்த ஐயர். முக்கால் நீதான் எனக்கு எல்லாமே. வாய்மை முக்காலும் முக்காலுன்றது என்ன காலம்? எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆமா. தனிப்பெரும் தகையீர் ஆய்மட்டில் என்னுள்ள ஆதி. ஆய்மட்டில் நான் சொல்றேன் சாமி, முடிஞ்ச அளவுக்கு. எப்படி என் உடலாதியை. அப்ப சாமி, ஆய்மட்டில் என்னுடல் ஆதியை நுமக்கு அன்புடன் கொடுத்தனேன் ஆண்டவரே நீர்னாக்கா என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் உன்னால கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரா? முடியும். என்ன சாமி முடிஞ்ச அளவுக்கு என்னத்துக்கு கொடுக்குறது? எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே. அது என்ன முடிஞ்ச அளவு அப்படின்னு சொல்றது சாமி? இல்ல சாமி, இப்ப என் உடல் பொருள் ஆவியை கொடுத்தேன்னா ஆய்மட்டில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டேன்னா இல்ல எப்படி அது எந்த கான்செப்ட்ல வருது? அது ஆய்மட்டில்னு சொல்றது எப்படி வருது? என் அறிவு கேட்டிய வரையில. ஏன்னா இப்ப உடல்னா அவட கொடுக்க வேண்டியதான். அவ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொடுக்குறேன். சரி சாமி, எனக்கு என்ன தெரியுமோ அப்படி நான் வந்து கொடுக்குறேன். இப்ப நம்ம அப்படிதான் செய்ய வேண்டியதான். ஆமா. என் உடல் ஆதியை சொன்னா உடல் பொருள் ஆவி 3 அர்த்தம். உடல் ஆதியை எல்லாமே உடல் பொருள் ஆவி 3யும் நமக்கே அன்புடன் கொடுத்தாங்க. அன்போடு கொடுத்துட. எப்படி அன்போடு கொடுத்தனா? ஆமா, உங்ககிட்ட அம்பா கொடுத்த அன்போட கொடுத்துட்ட, விருப்பெல்லாம் கொடுக்கல. விருப்பம் இல்லாம கொடுக்குறது, விருப்பம் விட்டுதான் கொடுத்துருக்கிறேன். ஆமா. நீ ஆண்டவே நீர் எய்மட்டில் எப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா. எய்மட்டில்னா உனக்கு முடிஞ்ச வேலைக்கு இல்லையா? ஆமா ஆமா. உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன பண்ணுவோ பண்ணு, பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமா, என்ன பண்ணிக்கோ. சரி. இலைப்பள்ளி எழுப்பி இருந்தது. இலைப்பள்ளி எழுப்பினா நான் உண்மை தெரியாம ஏமாத்தையும் கலந்தேன். என்னை பள்ளி எழுப்பி தூக்கத்துல இருந்த என்னை எழுப்பி இன்பம் கொடுத்திருக்கிற அப்படின்றாரு. இது வரைக்கும் வந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் பள்ளி எழுப்பி பண்ணாங்க. ஆண்டவன் பள்ளி எழுச்சி பண்ணாங்க. ஆண்டவனை திருப்பள்ளி எழுச்சியை படிச்சாங்களா? ஆமா, ஐயா பண்ணல. பள்ளி பண்ணல. பள்ளி எழுந்தது. என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் பள்ளி எழுத பண்ணாங்களா? ஆமா. ஆனா ஆண்டவர் பள்ளி எழுப்பலாம். ஆண்டவன் இவரை பள்ளி எழுப்பி இருக்கிறான். ஒவ்வொரு பாட்டு பாருங்க, கறி வரி பாருங்க. என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. நாம அவனை பள்ளி எழுப்புறோம். இந்த கான்செப்ட் கொஞ்சம் அப்படி தெரியுது விளக்குங்க. பள்ளி எழுப்புறது அப்படின்னு தீபுராட்டி வளர்க்குங்க. அதாங்க என்னன்னா
அது பள்ளி 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 தூங்கி எழுந்துதான் பள்ளி எழுப்புறது. சாமி நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் செத்தவங்க நான் நினைக்கிறேன் சாமி. அதான் அதான் சொல்ல வரேன் சாமி, அதான் சொல்ல வரேன். அவெல்லாம் வந்து என்ன செய்யணும் என்ன ஆக போறோம் தெரியாம குறையிலே சுத்திட்டு போறோம். அதான் பட்டதா சொன்னா பாரு, செத்த படம் செஞ்சு சாகர படம் அழுதுனாரு. அந்த ஆளுக்கு ஒரு நக்கலை பத்திங்களா, செத்த போனதை வச்சு சாகுற போன இல்ல, அது ஒரு வீட்டுல போயிட்டு எல்லா இதுவரை ஒரு அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, உடனே கேட்டு, சாமி உங்களுக்கு தெரிஞ்சவரா இவரு? இல்லப்பா இல்ல. அப்புறம் ஏன் அழுவுறீங்க? செத்த போனதை வச்சுட்டு சாவ போற போனலாம் அழுவுதே, அதை நினைச்சு நான் அழுவுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இங்க வந்து இணைப்பள்ளி எழுப்பினா உண்மை தெரியாம ஏமாந்து உலகில வாழ்ந்துட்டு இருந்தனே, சரி அந்த அறிவு விளக்கம் கொடுத்து பாவி இப்படிதான்டா வாழணும், இப்படி வாழ்ந்தாதான்டா மனதை ஜெயிக்க முடியும், அருள் அடைய முடியும், அண்ணால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வழியெல்லாம் காட்டினதுதான் எழுப்பது பள்ளி எழுப்புறது. பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரு. உண்மையான என்பது உண்மையிலே அவர் எழுப்பிதான் செஞ்சிருக்காரு சாமி. ஞாபகம் இருக்கா? ஒரு பாட்டு சொன்னீங்கல்ல, வைகரையில் மிக நன்று எழுப்பி யோக தியானம் செய்யாமல் நலிந்து போகாதே மகனே அப்படின்ற. இப்ப நம்பலாம் எப்படி? ஏங்க எல்லாருமே அவங்க நேரம் சொல்லுவானா, அவர் வளர வச்சாரு, வளர எழுப்பிட்டாரு. உடனே வல்லா இருக்கு மாதிரி உங்களுக்கு கடவுள் வந்து எழுப்பினாதான் நீங்க எல்லாம் இது பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ண மாட்டீங்க அப்படின்னு இருக்கீங்களா? இல்ல புரிஞ்சு போச்சு நமக்கு. இந்த வரி மீறி புரிஞ்சு போச்ச, அப்படியே உலகம் முடிஞ்ச உலகம் வந்துச்சு அர்த்தம். உலகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஒண்ணு தெரியாம யானை இப்படி எழுப்பாம எந்த கை தருவாங்க இல்ல. தமிழ் அப்படிதான் படிச்சிருக்கேன். பாத்தீங்களா? இங்க பாருங்க, நான் இந்த வரி இருக்குல்ல, செய்திகள் பேர் அதே தான் நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். பாத்துக்குங்க. இது வரைக்கும் அர்த்தமே ஜனைப்பள்ளி எழுப்பின்னு என்ன அர்த்தம்? நான் ஒண்ணும் தெரியாம உறங்கிட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன், உண்மையெல்லாம் சொல்லி நல்வழியை காட்டி வாழ்ந்தா மனம் ஜெயிக்கலாம், வாழ்ந்தா அருள் அடையலாம், வழியெல்லாம் காட்டி கொடுத்ததுதான் பள்ளி எழுப்புறது. ஐயா என்ன சொன்னாரு, செத்தெல்லாம் சிரித்தாங்க, செத்தாலாம் சிரித்தாங்க சொல்ல பாருங்க. செத்தவர் அங்கே சிரித்தாங்க அவன் அப்படி சிரிச்சு எப்படி எழுதுவான் செத்தவன்? உண்மை தெரிஞ்சிச்சு சாமி. அவன் செத்தவன்லாம் செத்து போனவங்க இல்ல, உண்மை தெரியாம இருக்கிறவங்க, வெளியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு இப்படி வாழ்ந்தா தாம்பா நல்ல வாழ்க்கையை மாத்திக்கோ, இப்படி வாழ்ந்தாதான் அறுவடை முடியும், அந்த மரம் ஜெயிக்க முடியும்னு சொல்லி சொன்ன பிறகு ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லி ஆனந்தமா சந்தோஷப்பட்டு எழுந்துட்டான். அதான் சிரித்தான் அதுல அப்படிங்கிறார். இல்ல சாமி, இது இப்படி சொல்லணும் சாமி, அவன் நடப்பணமா தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான் சாமி. அது சரி, அதான் சொல்றேன். நீங்க சொல்றது வந்து இப்ப நடப்பணமா அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான், என்ன நடக்கும் போது துன்பத்திலேயே இருந்திருக்கான். சரியா சாமி? இன்பமான வாழ்க்கை வாழலான்னு, இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு இன்பம் வந்துருச்சு, சிரிச்சுக்கிட்டே வர்றான், மகிழ்ச்சி வந்துருச்சு. இப்ப நீங்க சொல்றதை வச்சு நீங்க சொல்றதுதான் அதே நான் வேற மாதிரி சொல்றேன். ஓகே, ரைட். அதுதான் இப்ப நம்மளுக்கெல்லாம் இப்ப வந்து இடத்தால எழுப்பு செத்தவங்களா இல்ல, நம்ம இன்னும் செயல்படலன்னு வச்சுக்கல, அவ்வளவுதான். தெரிஞ்சு என்ன பண்றது? இல்ல செயல்படுற முடிக்கல, செயல்படுறோம் இல்ல, பண்ணாம இல்ல, முழுசா என்ன முடியல, முடிச்சிடும். சரி வாங்க அடுத்து. இப்ப இங்க என்ன எங்க பக்தி வருது சொல்லுங்க. தாய்மட்டில் என்று தந்தையும் குருவுமா? அது மாத்திரம் இல்ல, என்னை எழுப்பி குடுத்தியப்பான்றது பக்தி இல்லையா? ஆமா, என்னை எழுப்பியோட பண்ண வச்சே நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்படியே தான் போயிட்டு இருப்பேன். தமே, இந்த ஆய்மட்டில் என்னோட லாதியை நமக்கு அன்புடன் கொடுத்தனன், இதுவும் பக்தியா? எப்படி சொல்லுங்க அப்படியே தம்பி, நீங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப ஆண்டவனுக்கு வந்து படையில் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, கேட்டிருக்கீங்களா?
நான் வைக்கிறேன். நீங்க வைக்கிறீங்க. ஓகே. ஆமா. இப்ப நம்ம வைக்க வேண்டிய படையல் வந்து நான் நினைக்கிறேன் நம்மளோட உடல் பொருள் ஆவியே தான் நான் நினைக்கிறேன். ஆமா, அதுதான் பிரச்சனை. அத படைச்சிட்டோமாக்கா அவன்கிட்ட, அவன் வந்து டேக் ஓவர் பண்ணிருவான். இங்க இன்னைக்கு 2, 3 நாளா ஒரு 3, 4 நாளா ஒரு கருத்து மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னாக்கா, நம்பள நம்ப அழிக்கணும் சாமி அப்படின்னு வருது. உன்னை நீ நம்மள அழிச்சிரு. அழிக்கணும். அழிச்சிரு. அழிக்கணும். உன்னை நீ அழிச்சிரு. அழிச்சு அழிச்சிரு. நீ இருக்காத. அழிச்சிரு. என்னைய பேசுறீங்க? பிரச்சனை பேசுறீங்க. பைத்தியக்காரத்தனமா தானே இருக்கு. பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு. ஆக்சுவலி வந்து உன்னை நீ அழிச்சிரு அப்படின்னு சொல்றது என்னன்னாக்கா, இப்போ உனக்குள்ள வந்து ஒரு கான்செப்ட் நீ உருவாக்கி வச்சிருக்க. உனக்குள்ள வந்து இது இப்படிதான் அப்படிதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்குள்ள வந்து கடவுள்னா இப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு இருக்கு. ஆனா இப்ப நீ உடல் பொருள் ஆவிய எல்லாம் குடுத்துட்ட அப்படின்னாக்கா நீ அங்க இருக்க மாட்டியே. சரிதான் சாமி. அவன் வந்து நம்மள ஆட்சி பண்ணிட்டானாக்கா நம்ம அங்க இருக்க மாட்டோமே. இல்ல, ஒரு வரி படி அடுத்த வரி படிக்க வரீங்க. எந்த வரி? அந்த பாட்டுலயே எந்த பாட்டுல? எப்படி இல்ல இல்ல நான் சும்மா சாமி இது ஒரு கான்செப்ட். அதாவது சாமி இப்ப நம்ம வந்து நமக்குதான் எல்லாம் தெரியும். நமக்குதான் எல்லாம் தெரியும். நமக்கு இப்படிதான் வாழ்க்கை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. சரியா சாமி? அது நான்ற அந்த இத வந்து நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்ல வரேன். நான் இல்லைனாக்கா அங்க தான் தானே இருப்பான் அப்படின்னு சொல்ல வரேன். அது ரைட்டுமா. இந்த பாட்டுல வந்து ஒரு உழவு சொன்னேன் இல்லையா? அதுல ஐயா வந்து என் உடற்படாக உங்ககிட்ட கொடுத்துட்டேன். யாருதாச்சு இப்ப அது உன்னுடைய ஆச்சு. அவன் ஆச்சு இல்ல? ஆமா. அவங்க எனக்கு திருப்பி விட அப்படிங்கிறார். அதான் அவனோட கொடுத்துறானே சாமி. நாங்க இருப்போம். ஐயோ மல்லி மாரியா புரிஞ்சுக்கல. எவ்வளவு 1000 வெள்ளி கொண்டு கொடுத்தையா? என்ன அந்த 1000 வெள்ளி நான் எங்கிட்ட வச்சிருந்தேன், கொடுத்துட்டேன். சரி, 1000 வெள்ளி யாரு குத்த பிறகு என்னோட நான் திருப்பி விடாம யாராரு திருப்பி விடுறேன்னு கேக்குறீங்களா? ஆமா. ஏன்னு கேட்டா உங்ககிட்ட வந்தா பவித்திரம் ஒரு பழைய எப்படி வராது அது சாமி. இப்ப நீங்க வந்து என்கிட்ட 1000 வெள்ளி கொடுத்தீங்களா? ஆமா. அது வந்து என்னோட ஆயிடுச்சு. சரியா? என்னோட ஆயிடுச்சுனாக்கா கருப்பு பணம்னு வச்சுக்கல. உங்களோட கருப்பு பணம் என்கிட்ட குடுக்குறீங்க. இருக்கட்டும். அது வந்து வெள்ளை பணம் ஆயிருச்சு. அது திருப்பி வாங்கிக்கல. வெள்ளையா பணம் உங்ககிட்ட இருக்கு. சரியா? அப்படிலாம் புரிஞ்சுங்க. இப்ப அந்த படம் கைப்பற்ற உடனே உடல் ஊத்தம் இல்லையா? ஒரு குப்பையும் குணமா அந்த உடல் பொருள் அதெல்லாம் கூட ஊத்துட்டேன். சரி. உங்கள்கிட்ட நீ வாங்கின உடனே அது தூய்மை ஆயிடுச்சு. சரி. அப்புறம் அது ஜெகன் ஊத்துறது தம்பி அதே கான்செப்ட் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்னோட உடல் பொருள் ஆவின்றது வந்து இப்படி இருக்கு சாமி. ஆமா. இப்படின்னா இருக்கிறேன் நானு. சரியா சாமி? இப்படி குற்றம்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப இத வந்து அழிக்கணும். இத அழிக்கணும்னாக்கா நான் உன்கிட்ட தான் கொடுக்கணும். கொடுத்துட்டுனாக்கா இப்ப நீ எடுத்துக்கிட்டனாக்கா என்னோட இதெல்லாம் போயிரும் சாமி. உன்னோட வந்துடும். இப்ப எப்படி வந்து சாமி ஒரு இரும்பை வந்து ஒரு காந்தத்தோட ஓட்டுறோம்னா அந்த இரும்பும் அந்த காந்தமா மாறுது இல்ல? அந்த மாதிரி. அப்ப அந்த கான்செப்ட்ல தான் காலையில எனக்கு ஒரு சிந்தனை தோணுது. இப்ப நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது நானேன்னு நம்ம வந்து வாழ்றோம்ல. அந்த நானுன்றது போறதுதான் நம்மள அழிக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மனசு. இல்ல சின்ன கதையை தானே உங்களுக்கு மறந்துடா. என்ன கதை? ஒரு விஷயம் வந்து பாடம் எடுத்துறா பிள்ளைகளுக்கு. பாடம் எடுத்துற பிள்ளைதான் வச்சு பாடம் எடுத்துறாரு. சரி. பிள்ளைய பார்த்து கேள்வி கேட்டாரு. யாரா சொல்றது போயன்னு கேட்டாரு. யாரா சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு கேட்டாரு. யாரா இது நான் கேட்டதே இல்லை சாமி. இது கலைய சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. திருப்பி மறந்துட்டேன். உங்களை யாரா சொத்துக்கிறதுக்கு போவீங்கன்னு கேட்டாரா? ஆமா. உங்களை யார் சொத்துக்கு கேட்டாரு. பிள்ளைகளும் தப்புன்னு நாம எப்படி போறோம் தப்புன்னு எல்லாரும் முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த வாழ்ந்து மாடு மேய்க்கிற பையன் வாழ்ந்துக்கிறான். சரி. மாடு நாமெல்லாம் போவேன் அப்படின்னா நாமெல்லாம் போவேன் அப்படின்னா. சரி. அந்த பிள்ளைகள்லாம் வந்து
நாம இவ்வளவு படிக்கிறோம், நாம பயப்படுறோம், இந்த மாடு நாம நம்ம சொல்றாங்களே அப்படின்னு அடிக்க வராங்க. ரிஷி பண்ற, டேய் கொஞ்சம் தான்ல ரைட்டு, ம். நீ ஏன் உங்களுக்கு தெரியல, நான் போனால் போவேன். அதான் சொல்றேன். ஓ, நான் போனால் போவேன். ஓ, நான் போனா போயிருவேன். ஆமா அதான் சாமி. சொன்னாங்க. இப்ப அதான் நம்ம பிரச்சனையே வந்து நான் நான் தான். நான் தான் பிரச்சனையே. இப்ப வந்து பாருங்க சாமி, நான் இன்னைக்கு காலைல கூட சிரிச்சுட்டு இருந்தேன். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நானுன்னு ஒருத்தர் இருக்கிறதுனால நானா ஒரு கற்பனை பண்றேன். எனக்கு இது இப்படி ஆமா இருக்கணும், ஆமா இப்படி வாழணும், இது இருக்கணும், இது இருக்கணும், நானா கற்பனை பண்ணிக்கிட்டு நானா முயற்சி பண்றேன். ஆமா, நானா அதான் அதை மாட்டேன். அடைய போறேன். அப்புறம் அங்க போய் அடைஞ்சிட்ட உடனே அது இல்ல, இது பத்தாது அப்படி சொல்லிட்டு இன்னொன்னு ஆமா அப்படி போறேன். அப்புறம் நானா முயற்சி பண்றேன், நானா இது பண்றேன், நானா அங்க போய் சேர்ந்த பிறகு இல்ல இது பத்தாது அப்படின்ட்டு எப்படி வந்து இந்த மான் வந்து எப்படியே ஓட்டி பார்த்துட்டே போகுமா, அங்க பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குமா, அங்க போனா அங்க இல்ல, அங்கேருந்து பார்த்தா அங்கிட்டு தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குமா, அது கோயில காணல. போய்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ அப்ப எல்லாரோடதான் இல்ல அப்ப எல்லாரும். இப்ப இந்த நான் இப்ப வள்ளலார் பாத்தீங்கன்னாக்கா, என் உடல் பொருளாவிய உங்ககிட்ட குடுத்துட்டேன் அப்படின்னாக்கா, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சாமி. அதை வச்சுக்கிட்டுதான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இப்ப சாமி, இப்ப உடல்னு வச்சுங்க. உடல் மேல ஒரு 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 பற்று இருக்கு நமக்கு. பொருள்ன்றது வந்து இன்பம் சாமி. இது இன்பம், அது இன்பம், இப்படி இன்பம்ன்ட்டு நான் நினைக்கிறேன். இப்ப இன்பத்தை வந்து இப்படி இப்படிலாம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு, இது இருந்தாதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சாமி? அப்புறம் உயிர் மேல ஒரு பற்று இருக்கு. இப்ப இது மூணையும் நான் கொடுத்துட்டேன்னாக்கா நாங்க இல்லையே, எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. அங்க என்ன இருக்கு என்கிட்ட? நான் உன்கிட்ட கொடுத்துட்ட உடனே நீ என்ன செய்யற, அதை வாங்கிக்கிட்டு உன்னோடைய கொடுக்குற. உன்னோடனாக்க என்னோடைய தான் கொடுக்குற திருப்பி. ஆனா அது உன்னோடைய அரிசி நான் உன்கிட்ட கொடுத்துட்டேனே. பின் கடன் சாமி, அது ஒரு வார்த்தை வரும். பின் கடன் இன்றி கொடுத்தன நுமக்கேவா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். கடன்லாம் இல்ல, நீ திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டா. அப்ப நீ வந்து உன் உடல் பொருளாவிய கொடுத்துட்ட அப்படின்னாக்கா அங்க தான் இருக்கும், நான்ன்றது இல்லாம போச்சு. அந்த அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு சரியா புரியுது. ரொம்ப நாள் 2-3 நாளா அந்த ஒரு சிந்தனையா இருந்துச்சு, அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும்ட்டு. அது எங்க அழிக்கணும்னு தெரியல. சரி வாங்க அடுத்த பாட்டு போவோம். நான் போனா போவேன். கரெக்டா சொல்லிட்டான்யா. அவன் கேட்டுட்டு இருந்திருக்கிறான் பாடத்தை. இவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதுல மாடு வைக்கிறேன். சரி வாங்க அடுத்து என்னது? அதே மாதிரி இன்னொரு வேற மாதிரி சொல்லுங்க அந்த கதையும் சொல்லுங்க, கேட்டுப்போம். மேல சிவபெருமான் இருக்கார் இல்லையா? சிவபெருமான், பார்வதி. ஓகே. கைலாசத்துல இருக்காங்க. கைலாசத்துல இருக்காங்க. ஓகே. பார்வதி சொன்னா சிவபெருமான்ட்ட, நீங்க வரம் கொடுத்தலாம் பாக்குறேன், நீ 7,000 ரூபாய் கொடுக்குறீங்க, சரியா கொடுக்குறேன்னு சொன்னான். ஓ, 7,000 கூடமா கொடுக்குறீங்க, சரியா கொடுக்கறது இல்ல அப்படின்னு. ஓகே. இதே கதையே ஆனா மறந்துட்டேன். சொல்லுங்க. அப்படியா? காட்டுறான் அப்படின்னு வந்தார். அது வந்து கங்கை ஓரத்துல வந்து, நான் கங்கையில பணமா மதுக்கிறேன், நீ வந்து சார் நான் பணமா மதுக்கிறேன், வந்து யார் பாவம் இல்லாதவங்க, யாரு பாவம் இல்லாதவங்க தொட்டா இருந்து பாரு அவரு, யாரும் பாடலாம் யாரும் கத்துறாவும். அங்க நிறைய ரிஷி எல்லாம் யார் வராங்க பாப்போன்னு சொல்றாங்க. இல்ல ரிஷி எல்லாம் வந்து நிறைய குளிக்கிறாங்க, கங்கையில குளிக்கிறாங்க. இல்ல யாரும் நான் பாவம் இல்லாம இருப்பேன், எல்லாம் சின்னதா பண்ணிருப்போமே பண்ணாம சொல்லி எல்லாம் பயந்து தொடாம இருக்காங்க. ஒரு செக்கினி வந்தான், பறையன் மாடா இருக்கிறவன். பறையன்? ஆமா, அவன் நேரம் வந்தான். என்னது செக்யூரிட்டியா? செக்கினி பேர் மாடா இருக்கிறவன் சார். மாடு அறுக்கிறவனா? மாடெல்லாம் அறுத்து பண்றாங்க. அவன் என்ன பண்ணா, பணம் கங்கையில மதுக்குது, கங்கையில குடிச்சுதான் பாம்பு போன்னு சொல்றாங்களே. ஆமா. அப்ப கங்கையில தான் பணம் மதுக்குது. ஆமா. நம்ம எவ்வளவு பண்ணா கங்கையெல்லாம் பாம்பு போயிருமில்ல. ஆமா. அப்படி அவன் தீர்மா நான் தெரிஞ்சான் கங்கையில இறங்கி படத்தை தொட்டான். அப்ப வந்து அவனுக்கு வந்து வரம் கொடுத்தாரு, வெளியே சொன்னாரு, பாத்தியா விஷயம்லாம் அவளை பட்டி தவம் பண்றவங்க தானே. ஆமா. கங்கையில குடிச்சா பாவம் சொல்லிட்டு பறைய நம்பலாம், இவன் நம்பல பாரு.
நம்ம குடிக்கிறாங்க, இவ்வளவு பேரும் குடிக்கிறாங்க. அஹ் நல்லா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நான் சொல்லிட்டா? சொல்லுங்க. இந்த கதையில முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது நான் சொல்லிட்டா? சொல்லுங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை கிடையாது. அவங்க காசு பாக்குறதுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவன் தான் நம்பிக்கிட்டு போய் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இவன் நம்பி போயிட்டு செஞ்சுட்டு இருக்கான்ல, இவனுக்கு பலன் கிடைக்கும் கண்டிப்பா. சாமி, அவங்களுக்கு இல்லைன்னு தெரியும். அவங்களுக்கு இல்லைன்னு தெரியும் சாமி. ஆனா காசு பாக்குறதுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு இருக்குன்னு நம்பிக்கிட்டு போறானுங்களே, அந்த நம்பிக்கையாச்சும் உதவி செய்வேன், அதுலாச்சும் வர கொடுக்குறாவே அப்படின்னு கொடுக்குறாரு போல இருக்கு. அதுலயே ஒரு உண்மையை வச்சு விட்டாங்க அந்த கதையில. அது மாதிரி நம்பிக்கை தான். அவங்க இந்த இடம் வச்சு நம்ம நார்மலா போயிடல, கங்கை கொடுத்து போயிடணும் போன தெரியுமா? நம்பிக்கையோட எதுலையுமே. பாட்டு போவோம், அப்பதான் ஒரு பாட்டு பார்த்துருக்கோம். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா சாமி, நம்ம சும்மா பாட்டு மட்டும் பாக்கல, அதுக்கு தகுந்த வேற வேற விஷயங்கள் அதையும் சேர்த்து பாக்குறோம்ல. இதுவும் போர் அடிக்குதுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. இந்த காலகட்டத்துல எல்லாமே போர் அடிக்கும் சாமி. ஏன்னா எல்லாரும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க சாமி. அப்புறம் எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் இப்படின்னு போறாங்க. ஆன்மீகம் இதெல்லாம் கண்டிப்பா போர் அடிக்குதான் செய்யும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. 6:68 6:68 ஈன்ற நற்றாய் எல்லாம் தாய் தந்தையே தான் வருது இன்னைக்கு. ஈன்ற நற்றாய், நத்தாயும், தாயுமா நற்றாயுமா? நற்றாயும், நல்ல தாய். இல்ல நற்தாயுன்னு படிக்க முடியாதா? நற்றாயும் இல்ல, நற்தாயும் நான் படிக்க போறேன், முடியுமான்னு கேக்குறேன். படிக்கலாம், இதெல்லாம் படிக்கணும். ஓகே. ஈன்ற நற்றாயும் அப்ப அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நல்ல தாய், ஈன்ற நற்றாயும் தந்தையும் என் உயிர்க்கு இன்பமும் பொதுவில் ஆன்றமை பொருளே என்று இருக்கின்றேன். இல்ல சரியா படிக்கல, சரியா வருது. ஈன்ற நற்றாயும் தந்தையும் குருவும் என் உயிர்க்கு இன்பமும் பொதுவில் ஆன்றமை பொருளே என்று இருக்கின்றேன். இதான் பொதுவில் வந்துட்டாங்க திருப்பி பொதுவிலுக்கு. அன்றி வேறென்றெண்ணியதுண்டோ ஊன்றிய பாதம் அறிய நான் அறியேன். உருகனிங்கு ஆற்றலினா சிறிதும் ஆற்றலேன் சிறிதுமா தோன்றி என் உள்ளத்தே மயக்கெல்லாம் தவித்து நன்றருள் புரிவதுன் கரணே. சொல்லுங்க சாமி, இது என்ன சொல்ல வர்றீங்க? இந்த தாயும் தந்தையும் என்ன பெத்த நல்ல தாயும் தந்தையும் எனக்கு குருவும் உயிருக்கு இன்பமும் குடும்பத்தில் இருக்கிற மெய்ப்பொருள் இதான் இருக்கு. இதான் தாய் தந்தை எல்லாம். சாமி, இப்ப இவர் சொல்றாருல, இந்த உடம்ப மெயின்டைன் பண்ணி எல்லாம் பண்றது உங்களுக்கு. நம்ம ஒண்ணும் பண்ணல, நம்ம வெறும் சும்மா சாப்பிட்டுக்கிட்டு தான் கிடக்குறோம். இப்ப எனக்கு மத்தியானம் சாமி நான் கறி சோறு சாப்பிட்டேன். சரி சாமி, சோறு சாப்பிட்டேன். அந்த சோறை அன்னைக்கு நைட்டே உடம்பா மாத்துறான் ஒருத்தன் அப்படின்னாக்கா அவன் எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லா இருப்பான்? மாத்துறானா இல்லையா? அவன் யாரு செஞ்சிட்டு இருக்கான்? உள்ளுக்கு இருக்கிறவன் தானே செஞ்சிட்டு இருக்கான். நம்மளா சாமி? சரி, இந்த சோத்துல இருந்து கால்சியம் பிரிச்சு கொண்டு போயிட்டு முதுகுல சேர்த்துரு அப்படின்ட்டு நம்மளா செஞ்சிட்டு இருக்கோம்? எங்க செய்யறோம்? இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடை எல்லாம் பிரிச்சு இது பண்ணி எல்லாம் சேர்க்கறது யாரு சாமி? இப்ப உள்ளுக்கு நமக்குள்ள இருந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன் தானே சாமி தாயா இருக்கிறான், தந்தையா இருக்கிறான். இப்ப உதாரணத்துக்கு சாமி, நம்ம இப்பதான் படிக்கிறோம், உள்ளுக்கு இருந்து அவன் விளக்கலனாக்கா நம்மளுக்கு எப்படி புரியும்? சரிதானே? குருவும் அவரு தானே. சரி சொல்லுங்க. அன்றி வேற என்ன இது உண்டு? வேற என்ன நினைச்சுக்கிறனா? அவர் புரிஞ்சுட்டாரு, எல்லாம் புரிஞ்சுக்கல. என்னங்க அவர் ஐயா புரிஞ்சுட்டாரு, நாம புரியாம எல்லாம் நாமளே சொல்லுவோம். அதான் சாமி. இப்ப உங்ககிட்ட ஒரு நாளைக்கு சாமி என்கிட்ட உதாரணத்துக்கு என்கிட்ட உடனே கடவுள் சொல்றாரு, தம்பி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உன் பாடி உன் கண்ட்ரோல்லப்பா, நீ என்ன வேணா பண்ணிக்க.
எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடு நீயே அப்படின்னு விட்டாருன்னு வச்சுக்கிறேன். விட்ட செகண்ட்ல ஹார்ட் முடிஞ்சிருச்சு. தவே விட்ட செகண்ட்ல ஹார்ட் எத்தனையோ இது ஸ்கிப் ஆயிரும், மறந்துருவேன். முடிஞ்சா ஆமா கோலு. நம்ப முடியாது. முக்கியமான கண்ட்ரோல்லாம் அவன் எடுத்து வச்சுக்கிட்டு சாமி, முக்கியமான கண்ட்ரோல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மள மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கா. இந்த மனதை மட்டும் நம்ம கையில கொடுத்துட்டு படாத பாடுபடுத்தி விட்டா சாமி. இல்ல ஒண்ணு அதே வந்து அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இல்ல ஒண்ணு விட்டு நம்ம இந்த பாடுபடுறோம், எல்லாம் கொடுத்தா என்ன ஆகுது? எல்லாம் கொடுத்தா என்ன ஆகுறது? எதை எப்ப செய்யுறது? சாமி காலையில ஏந்திரிச்ச உடனே தூக்கத்துல மறந்துருது, ஆட்டை மறந்துட்டு தூக்கிடுறது. அதான் சரி, ஊன்றிய பாதம் அறிய நான் அறியேன். ஊன்றிய பாதமா? இது நடராஜர் மாதிரி இருக்கு. ஊன்றி கால் ஊன்றி தரல. உன் பாத சத்தியமா சொல்றேன், எனக்கு வேற தெரியலன்றாரா? ஆமா ஆமா. என்ன துன்பம், துன்பத்தை என்ன தாங்க முடியாது. ஓ, தோன்றி என் உள்ளத்தை மயக்கலாம் தவிர்த்து. தோன்றினாக்கா மின்னுக்கு எனக்கு தோன்றுன்றா. ஆமா வா இதுல வா நான் தோன்றி என்னை காப்பாத்து அப்படின்னு. ஆமா, மயக்கத்தால தவிர்த்து அல்ல சாமி கடனேன்னு சொல்லி வச்சிருக்காரு. என்ன கடனேன்னா? கடன் நீ கடன்காரன் என் முடப்பிள்ளை கூட ஊத்துறல, முடப்பிள்ளை கூட ஊத்துறல. நான் வந்து தாய் தந்தை எல்லாம் நீ வந்து பொதுவில் இருக்கிற நீ தான் நினைச்சிட்டு இருக்கிற, சரியா சாமி? ஆமா, நான் அப்படி நினைக்கிறதுனால கொடுக்க வேண்டியது உன் கடன். நான் அப்படி நினைச்சிட்டேன். ஆமா, நீ இப்ப என்கிட்ட கடன் பட்ட. ஆமா அதேதான். அப்ப அவனையே நம்ம கவுக்குறது இப்படிதான் சாமி. எப்படி பாருங்க சாமி, இப்ப நம்ம என்னமோ அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து நம்ம வந்து இப்படி நினைச்சிட்டோமாக்கா அவன் நம்ம கிட்ட கடைக்காரன் ஆயிரும். அவன் அருள் கொடுத்துதானே ஆகணும். ஏன்னா நம்ம இப்படி நினைச்சிட்டுமே. ஈண்டனற்றாயும் தந்தையும் குருவும் என் உயிர்க்கு இன்பமும் பொதுவில் ஆற்ற மெய்ப்பொருளே என்றிருக்கின்றேன். ஆன்றன என்ன சாமி? நலைபற்ற. ஓ, பொதுவில் இருக்கிற மெய்ப்பொருளே நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நினைச்சிட்டு இருக்கிறதுனால நீ என்கிட்ட கடன் பட்ட. அப்புறம் 6:73. இல்லைங்க, இது பாருங்க. மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே மதித்து உன் சாயையாய் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேற எண்ணியதுண்டோ? உன் சாயையால் பிறரை பார்த்தன அப்படின்னா எல்லாம் நீதான். சிவன் நீதான், விஷ்ணு நீதான், பிரம்மா நீதான், எல்லாம் நீதான். ஓ, அப்படியே மாயையால் வர கலங்கிய வருந்திய போதும் முதல்ல வந்து சிவன்லாம் இருக்கான்னு வருந்த நினைச்சேன். உண்மையா இருக்கு நினைச்சிருந்தேன். அவருமா அவர் நம்ம பார்த்தது அவர் நேரத்துக்கு கலங்கிறாரு. அதான் எனக்கு குமார பருவம் தோற்றுவதற்கு முன்னே அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. அது தெரியல, அது தெரியல. படிப்பு வந்து ஆனதான் படிப்பு வந்து அவருக்கு. ஆமா, அவர் காலம் எப்படி வரும்? நமக்கே அந்த பாட்டு தான் தெரியும் உங்களுக்கு. நமக்கே சில பாட்டு இருக்கு, அவரே சில பாட்டு இருக்கு. எல்லாம் கலந்து போயிடுச்சு. அச்சா எல்லாருமே மொத்தமோட அடித்தான். மாயால் கலங்கிய வருந்திய போதும் வள்ளல் இது வந்து அவருக்கே பண்ண பாட்டு தனியா இருக்கு சார். பிள்ளை பாருங்க. நான் நினைக்கிறேன் சாமி, இது இப்படி சொல்ல வர்றாரு. மாயால வந்திருக்கேன், அப்ப அதெல்லாம் மாயப்பா. இருந்த போதிலும் உன் சாயால் கடவுள் ஒன்றுதான் நினைச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் மாயாலும் மடங்கி நிக்காதீங்கடா, கடவுள் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல வர்றாரு போல இருக்கு. ஆமா சாமி, அதான் இந்த பாட்டு அவர் எழுதின பாட்டுல பிள்ளை பெருவெல்லாம் வந்து அவருக்கே எழுதின பாட்டு, முக்கால் பேர் நமக்கு எழுதின பாட்டு. அப்படி பண்ண மொத்தமா போட்டுவிட்டாங்க. அந்த பாட்டு அவர் எழுதினா நமக்கு எல்லாம் தனியா வருது. சரி வாங்க அடுத்து 6:73 73. தாயாகி என் உயிர் தந்தையுமாகி என் சர்க்குருவாய் தேயா பெரும்பதமாகி
தேயாவா சரிதானே? ஆஹ் என் சத்திய தெய்வமுமாய் வாயார பாடும் நல் நல் வாக்களித்து என் உளம் மன்னுகின்ற தூய திரு நடராய சிற்றம்பலச் சோதியனே. கடைசியா வந்து சிற்றம்பலச் சோதியனேயோ. என்ன முடியும்? தாயாகி உயிர் தந்தையும் ஆகி, ஆயாகியா தாயாகியா? தாய் தாய் அதானே. தாயாகி உயிர் தந்தையும் ஆகி என் சர்க்குருவாய் பெருமிதமாகி இறைவன் தயாது பெரும்பாலும் தாயாகி சரி, அதுனா என் உயிர் தந்தையுமா? ஐசு ஐசா என் உயிர் தந்தை அவனா எனக்கு பிடிச்ச தந்தையா? ஆமா, என் உயிரான இல்ல உயிர் கொடுத்தான் தந்தை அதனால அப்படியா? அப்படிலாம் உயிர் தந்தை அன்பா அன்பா சொல்றார் கூட. ஆகி என் சத்குருவாய் ஆகிட்டு பெரும்பதமாகி. தேயா பெரும்பதம்னா தேஞ்சு போகாது, வளர்ந்தா ஒன்பதம் தேயா பெரும்பதமாகி என் சத்திய தெய்வமாயி வாயார பண்ணார் வாக்களித்து வாக்களித்து மூலம் மன்னுகின்ற நடராஜா ஜோதியானே சிற்றம்பல சோதியனே. வருகிற பாருங்க, அவன்தான் தாய், அவன்தான் தந்தை, அவன்தான் குரு, அவன்தான் தெய்வம், எல்லாம் வந்தான். பாடல் வாக்கு கொடுத்தான். அப்ப அவரு என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? சும்மா உட்காந்துருக்கும் போது நம்ம கண்ட மாதிரி சிரிச்சிட்டு இருக்குமே, அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? தெய்வத்தினாலே இருந்திருப்பாரு அவர். அடுத்த ஆட்சி இல்லை, அதான் அவர் பழச்சிருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் இல்லைன்னா உங்களெல்லாம் எப்படி நம்ம ஒரு பார்த்தோம்னாக்கா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்திருக்கான்னு ஆச்சரியமா இருக்கு. உதாரணத்துக்கு சாமி பாருங்க, நம்ம கூட தான் வாழ்ந்து இருந்துக்கிறாரு. உலகத்துல இருந்த ஒரு ஆள் தான் இவரு, சரியா சாமி? அவரு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட வாழ்க்கையில அவரு பாத்தீங்கன்னாக்கா, அவரு எதுவுமே அவர்கிட்ட இருந்த மாதிரி தெரியல, ஒண்ணும் இல்ல, என்ன இருக்கு அவர்கிட்ட? ஆனா எல்லாம் இருக்கு, சரியா சாமி? இப்ப உதாரணத்துக்கு வள்ளலார் இப்ப வந்து சாமி, உலகத்துல எவ்வளவு சாமியா இருக்காங்க, எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாங்க, அவங்க பேர்ல எவ்வளவு மடம்லாம் இயங்குது தெரியுமா? எவ்வளவு காசு குமியுது தெரியுமா? இப்ப வள்ளலார் பாத்தீங்கன்னாக்கா அப்படி ஒண்ணு என்ன இருக்கு சொல்லுங்க? அப்படி ஒண்ணு தெரியல. ஞான சபையை கட்டுனாங்க, அது சாச்சிட்டு போயிட்டாங்க சபை சபை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு இதை உருவாக்கி விட்டு அது சாத்து வாங்கிக்கலாம், யாரோ சரியா நடக்கிறன்னா நேரக்கா சாத்திட்டு போயிட்டே இருக்காரு, பாத்தீங்களா சபி? அவருக்கு ஒரு நோக்கம் வந்து வேற. சரி, அடுத்து வாங்க. 647 25 647 இல்லைங்க சாமி, இது கொஞ்சம் பார்ப்போம், கண்ணுல பட்டுருச்சே, பார்த்துரும். ஆதியும் அந்தமும் இல்லா தனிச்சுடராகி இன்ப நீதியும் நீர்மையும் ஓங்க புதுவில் நிறுத்தமிடும் சோதியும் வேதியும் நான் அறிந்தேன், இச்சகதளத்தில் சாதியும் பேத சமயமும் நீங்கி தனித்தனனே. இது என்ன தம்பி? வேதியும் வேதியியல் மற்றும் சொல்லுங்க. ஆதியும் அந்தமும் இல்லா தனிச்சுடராகி, அதுக்கு வந்து ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, அது வந்து சுயஞ்சோதியா? சுயம்பு. இன்ப நீதியும் நீர்மையும்னா என்ன? நீர்மை ஒழுக்கம். ஓங்க பொதுவில் நிறுத்தமிடும், பொதுவில்னாக்கா சோதியும் வேதியும் நான் அறிந்தேன். சோதியும் வேதியும் எப்படி? ஜோதி நல்ல மருந்து, உடம்பு மாத்தணும் இல்ல, நாத மருந்து அதா நல்ல மருந்து. சரி, நான் அறிந்தேன். சோதியும் வேதியும்னா வேதிக்கிறதுங்க உடம்ப நான் அறிந்தேன். இஜெகதளத்தில் சாதியும் வேத சமயமும் நீங்கி
தனித்தவன். தனித்தனனா தனியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒதுக்கிட நான் ஜாதி சமயத்துல இல்லாம ஒதுக்கிட. ஓ, சாதி சமயத்துல மாட்டணுமா அவ்வளவுதான். ஜாதி சமயம் பாத்துட்டுமா சாமி? உதாரணத்துக்கு ஜாதின்னு பாத்துன்னு வச்சீங்களேன், அதுக்கப்புறம் கருணை இதெல்லாம் ஒண்ணும் வராது, முடிச்சு அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் வராதுங்க. ஜாதியில வெறிதான் வரும். வெறி வந்துடும். அவன் மேல ஒரு கருணையே வராது, அந்த ஜாதி வெறி வந்துடும். சொல்லுங்க, அடுத்து என்னது சொல்லுங்க. 147. அது இன்னும் பாக்கல. 147. 25 இதா. என் இரு கண்மணி அணையார், என் உயிர் நாயகனார், என் உயிருக்கு அமுதானார், எல்லாம் செய்வல்லார், பொன்னணி சபையாளர் சிற்றபையார், என்னை புறம் புணர்ந்தார் அகம் புணர்ந்தார் புறத்தகத்தும் புணர்ந்தார், அந்நியர் அல்லடி அவரே எனது குலதெய்வம், அருந்தவத்தால் கிடைத்த குருவாகும், அது மட்டோ மன்றுரும் என் தனித்தாயும் தந்தையும் அங்கவரே, மக்கள் பொருள் மிக்க திரு ஒக்கலும் அங்கவரே. என்ன சாமி இது? என் இரு கண்மணி ஆனார், ஓகே, அது புரியுது. என் உயிர் நாயகனார், ஓகே, சொல்லுங்க சாமி. அவ்வளவுதான். என் உயிருக்கு அமுதானார், உயிருக்கு அமுதானார், எல்லாம் செய்வல்லார், ஓகே, தான் சிம்பிளா இருக்கு. பொன்னணி பொற்சபையாளர், இங்கதான் புரியல. பொன்னம்பலத்துலதான் இருக்கிறாரா? ஆமா, பொன்னம்பலத்துல இருந்து தானே நம்ம இந்த பேர் எழுதி உள்ளொலிய பாக்குறோம், அப்படி சொல்ல வர்றாரா? திருச்சபையாளர், அப்புறம் என்னை புறம் வளர்ந்தார், அப்புறம் என்ன சாமி? பொன்னணையார், அப்புறம் என்ன சிற்றபையார்? ரெண்டு இடத்துலயும் அவர் தான் இருக்கிறாரு சொல்ல வர்றாரா? சார் சிச்சை பத்தி சொல்லணும் சார். எப்பவும் ஐயா முன்னேறு பெருசா முதல்ல சொல்லுவாரு. ஓ, ஞானதேல பாருங்க, முடிஞ்ச முடிவை சொல்லிவிட்டு வருவாரு. அவர் கூட எங்கேயும் அப்படிதான் அப்படியே மாதிரி நம்ம வந்து எல்லாரும் பார்க்கும் போது அவங்களோட சுய தெரிஞ்சுதான் படிக்கணும். எல்லாரும் ஆண்டு பேர் வந்து அவங்களுடைய ஸ்டைல் இப்படி பொற்சபையினார் சிற்றபையாளர், என்னை புறம் புணர்ந்தார் அகம் புணர்ந்தார் புறத்தகத்தான். இத சொல்லுங்க சாமி. புறம்னா என்ன சாமி? புறம்னாக்கா என்னது? கரணங்களா? அகம்னாக்கா ஆன்மா, புறத்தகத்தும் ஓ, அப்படின்னா என்ன சொல்ல பாருங்க. புறம் மணந்தார் கரணங்களை பண்ணாரா? அங்கதான் இருக்கு. அந்த கரணம் மத்தியில ஜீவன் இருக்கு, ஜீவனை புறந்துட்டாருன்னு அர்த்தமா? ஆமா ஆமா, ஆன்மா பிறந்தாரா? புறத்த பாருங்க, கரணங்களையும் ஆன்மாலையும் பிறந்தாரு, ரெண்டுலயும் பிறந்தாரு. சரி, ரெண்டுலயும் அதுல எல்லாம் ஒண்ணா இருப்போம். எல்லாம் ஒன்னாயிடுச்சு சாமி, ரெண்டுலயும் அவர் பிறந்தாருனாக்கா. ஆமா, ஒரு அந்நியர்ல விளையாடு இல்ல பாரு, அவரே குலதெய்வம். இப்ப குலதெய்வ வழிபாடு சொன்னாங்களே, இப்ப நம்மளோட குலதெய்வம் எங்க திரும்ப சாமி இருக்கு? நம்ம மன்றில் தான் இருக்குது, நம்ம புருவமதியில தான் இருக்குது. சரியா சாமி? அதான் சொல்றேன், குலதெய்வம். குலதெய்வம் தெரியுமா? பச்சையம்மா. உங்க குலதெய்வம் பச்சையம்மாவா? பச்சையம்மான்னு ஒரு அம்மா இருக்கா? எனக்கு தெரியாது. கோயில் காஞ்சி கோயில் இருக்குங்க. உங்க குலதெய்வம் காஞ்சிபுரத்துல இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் போய் எல்லாரும் மொட்டை அடிச்சு எல்லாம் பண்ணா அங்கதான் மொட்டை அடிச்சாங்க. மொட்டை காலத்தாங்க. சரி, போய் தான் பூஜை பண்ணி மொட்டை அடிச்சு காலத்துவாங்க. சரி, அவங்க பண்ணாங்க. நாங்க பக்கம் போறது. எதுக்கு இது மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க? அது சொல்லுங்க. மொட்டை அடிச்சாதான் முடி முதல்ல முடி நல்லா இருக்காது. மொட்டை அடிச்சாதான் கருப்பா வளரும். சரி, அதுதான் அறிவு விளங்கும். காரி குத்துனா அறிவு விளங்குமா?
ஆமா காது ஓட்ட போறாங்கல்ல, பிள்ளையார் தோப்பு எப்படி போடுவாங்க? ஓ இப்படி காதை பிடிச்சுக்கிட்டு ஒரே காது வேணும். நம்ம காதுல ஏதோ ஒரு நரம்பு இருக்கு கூட இருக்குது. ஆமா காது வேணும், அறி அறி வளரும். உம் காது அதனாலதான் வேணும். வாத்தியாரு காதை பிடிச்சு இழுப்பாங்க. சரியா சாமி? ஆமா. எதுக்குனாக்கா அறிவு விளங்கட்டும் அப்படின்ட்டு ம். காது பிடிச்சு இழுப்பாங்க, தோப்புக்காரணம் போட சொல்லுவாங்க. சரியா ஆமா. சாமி? 2 பண்ணுவாங்க வாத்திங்க. ஆமா தோப்பு வேணும். நானும் அதுதான் பண்ணுவேன். இப்ப அன்னைக்கு பாத்தீங்களே சாமி கிளாஸ்ல? பாத்துறேன். ஏன்னா இப்ப நம்ம அவங்கள அடிச்சேன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. தோப்புக்காரணம் போட்ட சொன்னா காலு வலுவாகும், ஆமா. நரம்பு மண்டலங்கள் வலுவாகும். நீ அதையாச்சும் போடு. அதே வேளையில அவனுக்கு அடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா. ஒரே கல்லுல 3-4 மாங்காய் அடிச்ச மாதிரி. சரி. அந்நியர் அல்லடி அவரு என் குல தெய்வம். சொல்லுங்க. அருந்தவத்தால் அண்ணன் கிடைத்த குருவாகும். வெளி வேற விளையாடு இல்லை அவரு. ம் என் குலதெய்வம் அதுதான். ம் அப்படி பிறகு அவதாரம் கிடைச்ச குரு அவர் தான். ம் அது மாதிரி குரு மாத்திரம் இல்ல அவரு. ம் என்னுடைய ஒப்பற்ற தாயும் தந்தையும் அவரே. அவர்தான். அதெல்லாம் தெரியல. பொருள் முக்கியத்துவம் எல்லாம் அவர் தான். ஓ அதாவது சாமி, என் கூட இருக்கிற கட்டுடையோம் இதுதானே சாமி? ஆமா கனமுடையும் கட்டுடையும். இது வந்து கனமுடையோம். அதாவது என் கூட இருக்கிற மக்கள் கட்டு, ஜனக்கட்டு, பொருள் எல்லாம் ஒக்கல் என்ன? சொந்தம். ஓ ஆங்கவரே. மக்களும் ஒக்கலும் வேற ஆளா? ஆமா மக்கள்னாக்கா எனக்கு கூட இருக்கிற கூட்டம். சரியா சாமி? சொந்தமா இல்லையா? அதெல்லாம் சொந்தமா. பாருங்க சாமி, இது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கிறாப்புல. எல்லாம் நம்மளதான் இருக்கு. இதுதான் பக்திய. பாருங்க, மக்கள் பொருள் மிக்க சாமி. இந்த ஒரு ஆள் போது சாமி, யாரு தேவையில்லை. எல்லாம் வரும், எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனையோட வருவாங்க. சரியா சாமி? இந்த பிரச்சனையே இல்லாம இருக்கிற ஒரே ஆளு இவர் மட்டும்தான். அது வேற எத்தனையோ ஜென்மம் நம்ம கூட வந்துட்டு இருக்காங்களா. சரி சாமி, இன்னைக்கு பாத்துட்டோம், நிறைய விஷயம் பார்த்தேன். சரி முடிச்சிருவோம் சாமி. 5:29 வந்துருவாங்க. நீங்க நிறைய பார்த்தோம். முக்கியமா குலதெய்வம் என்னன்னு பாத்துட்டோம் சாமி. இந்த குலதெய்வ வழிபாடுன்றதுல வந்து இன்னொரு சூட்சமும் இருக்குது. பச்சை அம்மாவா? அந்த அம்மா நான் பச்சையா இருக்குமோ? பச்சை அம்மா, சந்தவெளி அம்மா, வெள்ளையம்மா சார். இந்த குலதெய்வன்றது அவங்க ஜாதிக்கு ஒத்த மாதிரி தானே வரும். ஆமா அதான் சொல்றேன். இப்போ உன் குலதெய்வத்தை சொல்லுன்னு சொன்னாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க ஜாதிய. சரியா? சரி சாமி, ஏன் இந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சே ஆகணும் அப்படின்றாங்க? அதான் அந்த குழந்தை காப்பாத்து, அந்த குழந்தை தான் காப்பாத்துது. இந்த குலத்தையே அந்த தெய்வம் தான் காப்பாத்துதுங்க. அந்த ஜாதியவா? அதோட இல்லாம அந்த மக்களையும் குலதெய்வம்னாக்கதான் அப்பதான் எல்லாரும் ஒன்னா கூடுவாங்க சாமி. அப்பதான் இன்னும் பலமா இருக்கும் குளம். சாமி, இந்த குலதெய்வ சார்புல எல்லாம் ஒன்னா கூடுவாங்க. ஓ நம்ம குளம்டா அது அப்படின்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துவாங்கல்ல. அதுக்குதான் அதுக்குதான் பண்ணிருக்கிறாங்க குளத்தை. குலதெய்வ வழிபாடு செஞ்சாக்க எல்லாரும் வந்துடணுமா சாமி? கட்டு ஒன்னா நடத்தும் போது நடக்கும். ஆடி மாசம் பாரு எல்லாரும் வந்துடுவாங்க. அந்த குளத்துல உள்ளவங்க எல்லாரும் வந்துடும். மச்சான் கிச்சான்ட்டு வந்துருவாங்க. நல்லா வந்துடுவாங்க. சரி, அந்த பச்சையம்மா என்ன சைவமா அசைவமா? அது எல்லாம் சாப்பிடும். அப்ப சரியில்லை சாமி, அந்த சைவம் சரியில்லை. ரீதா துங்க கஜா அங்கிள்வா. சரி சாமி, முடிச்சுக்கோ. ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருவில்லைத்தளம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. வணக்கம்.